வெல்கம் பேக் டு யுவன் மனோஜ் விலாக். ஆஃப்டர் லாங் டைம் நாங்கள் ஒரு ஸ்டேகேஷனுக்காக வந்துக்கிறோம். அதுவும் எங்கன்னா கோயம்புத்தூருக்கு மிக அருகாமையில் 120 கிலோமீட்டர்ல ஆசனூர். அது எங்கப்பா இருக்கு? உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க. இல்லை, நாங்கள் இப்போ திம்பத்தில் தான் இன்னொரு 10 கிலோமீட்டர் போகணும். முன்னொரு டைம் நாங்கள் இங்கே வந்துக்கிறோம். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் விலாக் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. வெல்கம் பேக் டு யுவன் மனோஜ் விலாக். அட சும்மா இரேண்டா. எங்கள் ரெசார்ட் எங்கே இருக்குன்னா, நீங்கள் ஆசனூர்லேருந்து டுவோர்ட்ஸ் சத்தியமங்கலம் ரோடு வரும்போது ஓங்கல்வாடின்னு ஒரு கட்டு ஒன்று பிரியும். ஒரு 50 மீட்டர்ஸ் நீங்கள் கீழே இறங்குனீங்கன்னா நிறைய ரெசார்ட் இருக்கும். பேச்சுலர்ஸாக வரீங்கன்னா எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஏரியா எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸ்விம்மிங் பூலோட வந்து உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கும். கடைசி நேரத்தில் பிளான் பண்ணதா என்னமோ தெரியல, எங்களுக்கு இந்த ரூம் தான் கிடைச்சிது. ஆனால் மோசம்லாம் இல்லை, எங்களுக்கு கிடைச்ச ரேட்டுக்கு நல்ல ரூம் தான். A few minutes later. சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்தால வாங்க கொடுங்க. அது வேணாம் தண்ணி, அது முள்ளு இருக்கு, அது என்ன செடினே தெரியல. எங்கேயாவது இடிச்சிட்டு போற குழந்தை. அதான் உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, குழந்தைக்கு எதுவும் இது பண்ணிக்கிறோம். அப்ப நான் மட்டும் நான் இழுத்த வரணும். கொஞ்சம் பார்த்து போங்க. ஆழமா இருக்காதுல. ஏ பாப்பாடே மனோஜே, எனக்கு எப்படிதான் இப்படி தரணி, நீங்களா ஒரு வீர பெண்மணி. சாதாரண சின்ன ஓடைக்கெல்லாம் பயப்படலாமா நீங்க? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. சாணி தூக்கி கேட்ச் வீசுறேன், பிடிச்சிருக்காங்க போடா. இல்ல நீங்க போகல, சரி நான் போறேன். பேச்சு மட்டும் தான் போல. எதுலடா வச்சு போறீங்க? இதுலயா? தரணி பேசாத, வா. நான் ஆல்ரெடி நல்லா இருக்கிறதுலே விழுவேன். பார்த்து பார்த்து பார்த்து. ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கே, கொஞ்சம் சும்மா இருடா. ஆமா, இது ஓபன் பண்ணிடலாமா? நம்ம இந்த கிண்டர் ஜாய் ஓபன் பண்ணலாமா? ஓகே, இப்போ வந்து ஒவ்வொன்றா ஓபன் பண்ணலாம். ஏன்னா பாப்பா கேட்குற எல்லாத்தையும் கத்துவா. உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைனாக தான் இருக்கும். ஒண்ணுமே இருக்காதுன்னு நான் சொல்றேன். ஓ மை காட், சூப்பர். இவன் என்ன கேரக்டர்? Draco Malfoy. இவன் அவன் பேர் என்னன்னு தெரியல. ஷாலினியும் மைடிஸும் சேர்ந்து ஓபன் பண்றாங்க. கப்பிள்ஸ் கோல் இதுதான். அதனால ஒரு நியாயம் வேணாமாடா? இல்ல இதுதான் ஸ்வீட். அதுல ஹாரி பாட்டர் இருக்கும், நான் சொல்றேன். என்னது ஹாரி பாட்டர்? ஹாரி இல்லடா, ஹாரி. என்ன வந்திருக்கு உங்களுக்கு? ஆந்த வந்திருக்கு. ஆமா, ஹாரியோட ஹாரி தான். ஓகே, அவரு ஆந்தையாசி வந்துச்சு எனக்கு பரவாயில்ல. ஓகே, அடுத்து வந்து ஓபன் பண்ண போறது என்னோட லெசன். நான் வந்து ஒரு அன்லக்கியான ஒரு கேர்ள் எப்பவுமே. ஓ மை காட், உங்களுக்கு ஹாரி பாட்டர் வந்திருக்காரு. தம்பி மெதுவாப்பா, காதெல்லாம் கொய்யினுதுல. இவருதான் ஹாரி பாட்டரா? இவர்தான். மூணுமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் வராம நல்லா வந்திருக்கு. ஓகே, சக்சஸ். இது வரைக்கும் எனக்கு நான் எப்பவுமே அன்லக்கியான பர்சனாக தான் இருந்திருக்கேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் லக்கியான பர்சனாக இருக்கேன். ஏன் தெரியுமா? ஹாரி பாட்டர் கிடைச்சிருக்காரு கிண்டர் ஜாய்ல. சரிங்க. இங்க பாரு ஸ்ரீதர், 1/2 கிலோ வந்து பாத்தீங்கன்னா காய்கறி சேர்த்தணும். 1 கிலோ சிக்கனுக்கு வந்து 1 கிலோ ரைஸ், 1/2 கிலோ வந்து காய்கறி சேர்த்தணும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. ஸ்டார்ட் பண்ணு. 1 2 3. அந்த சுடுதண்ணி ஊத்துனதுக்கு பாதியே வெந்துருச்சு தானே. ஆமா, அடுத்து என்னடா பண்றது? இதே தாளிச்சு விடுறா. தக்காளி நான் அறுக்கிறேன், நீ அறுக்கிறேன் அப்பாலன்னு சொல்லிட்டு இருக்கிற. இன்னும் அறுக்கலடா. இப்படி எவனா பிரியாணி பண்ணாடா. அப்புறம் குருவம்சன்
உனக்கு எந்த கட்டிங் வேணும்? ஸ்னேக் கட்டிங், சப் கட்டிங், சிசர் கட்டிங், ஜம்பர் கட்டிங், பம்பர் கட்டிங். இந்த மாதிரியா? கட் 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 கட். இந்த காம்பு எடுத்துட்டு இது பண்ணு. அது எடுத்துக்கலாம். கட் 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 கட். கர்ர கர்ர கர்ர. கர்ர கர்ர கர்ர. அம்மா பேய். தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. வேற அதான் மிக்ஸி இது, அதுக்கப்புறம் காய்கறி, சிக்கனு, அது சில்லிக்கு தனியாக இருக்குது, இது தனியாக இருக்கா? பிடிச்சிக்கலாம். முந்திரிங்க. ஓகே, சாமி கும்பிடுடா. என்ன இப்படி பார்த்து வச்சுட்டான்? ஏண்டா பைத்தியக்காரன், போன பக்கத்தால கொண்டு வந்திருப்பேன்டா. வெடிக்கும் பாருங்க. வெங்காயம் போட்டாலும் அதே மாதிரி தான். எப்படி பிளாஸ்டிக் டப்பா ஃபீல்டு மாதிரி யூஸ் பண்ணிக்க பார்த்தியா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஆனால் உள்ள போறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஊற வைக்கணுமாமா. உப்பு ஊற வச்சு கரெக்டாக இருக்கும். நீ அதெல்லாம் போட்டு அதுவும் ஆகிடும், சீக்கிரம் போட்டலாம். இது வந்து செவந்தி பொன்னிற பாஸ்மதி அரிசி. டேரெக்டாக இந்தியா கேட் வந்து வருது, டெல்லியிலேருந்து வருது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பாருங்க, அவ்வளோதான். சுட சுட நீங்கள் வாழ்க்கையிலே சாப்பிடாத ஒரு பிரியாணி கிடைக்கும். ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு, அதுலேருந்து நம்பிட்டேன். மெதுவாக போடுறா. உப்பு தேவையில்லடா. உப்பு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அரிசி போட்டதுக்கு அப்புறம் அது அப்போ செக் பண்ணி போதும். கரெக்டாக மறக்காம போட்டுருங்கிறேன் நான். விட்டுறாதேங்கிற. அதுக்கு முன்னாடி லெமன் எடு, லெமன் புளிஞ்சு விடு. கொட்டை. ஐயோ, ஏன்டா கொட்டையோட போட்டேன்? இருறாமா, அப்படியே லைட்டாக எடு. நீங்க முன்னாடி விடு, நானே எடுக்கிறேன். அடுப்பு கம்மி பண்ணணும். ஆனதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். டேய் மகேஷ், பிரியாணிக்கு போட்ட பீஸ்ல இது இருந்துச்சா இல்ல எப்படி உள்ள போட்டியா? எடுத்துக்கலாமா? அது அவ்வளவு சோடு இவ்வளவு சோடு இருக்குதுடா பீஸு. இது இதுக்கு இருக்குடா. சில்லிக்கு போட்டதா இருக்குதுடா. ஆமா, அதை எட்டோடா. எடு மனோஜ், ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆஃப் பண்ணு. இல்ல விழுந்துட்டோம், ஆஃப் பண்ணி. A few moments later. க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, பார்க்குறவங்கள பார்த்துலாம். அது வரும். இது அப்படியே போடுங்க. முட்டை போட்டுக்கலாம். A few minutes later. Sridhar, come on. நடிக்காதடா. Thanks. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. கத்துக்குவீங்க. என்ன ஸ்பெஷல்ஸா? பிரியாணி. அது பேர் என்ன? கிறிஸ்பி சிக்கன். அதில் பிரெட் க்ரம்ஸ் தனியாக போடுறது தனியாக இருக்கு. இது நார்மல் சில்லி சிக்கன். இது வந்து காலிஃப்ளவர் சில்லி. எக்கு. காளான் சில்லிடா. காளான் சில்லி. சரி. காளான் சில்லி, எக்கு, இது மைனஸ் இருக்கு, தயிர் இருக்கு, வெங்காயம் இருக்கு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கா? எப்படி இருக்கா? ஒரு நிமிஷம் சில்லி எடுத்து
பிரியாணிக்குள்ள வச்சு